இந்த மகிஷாசுரன் கதை சொல்ல முடியுமா? மகிஷாசுரன் அரக்கர்களோட தலைவனா இருந்தான். அவன் கடவுள்கிட்ட வரம் வாங்கறதுக்காக பல வருஷங்கள் தவம் இருந்தான். கால்ல எறும்பு புத்தே முளைச்சிருச்சு. அவனோட தவத்தை பார்த்த கடவுள் நேர்ல வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாராம். 3 லோகத்துல இருக்கிற ஆண்கள் யாரும் என்ன அழிக்க கூடாதுன்னு வரம் வாங்கிட்டானா. அதுக்கப்புறம்தான் அவனோட அராஜகமே ஆரம்பிச்சது. யாராலையுமே அவனை அழிக்கவே முடியல. அப்போ சிவபெருமான் 3 கடவுள்களும் சேர்ந்து பால திரிபுர சுந்தரிங்கிற பெண் கடவுளை உருவாக்குனாங்க. அவன் வரம் வாங்குறப்போ பெண்களை கணக்கிலேயே சேர்க்கல. அதனாலதான் பாலா திரிபுர சுந்தரிங்கிற காளிதான் யாராலும் அழிக்க முடியாத அரக்கனையே அழிச்சா. ஆமாண்டா, உன்னோட அழிவுக்கு முதலடி ஆரம்பம் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்கம்மா. அம்மா தாயே, நீதான் இந்த அரக்க மோகன் கிட்ட இருந்து பத்மா அண்ணிய காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் நான் இப்ப விட்டுட்டு போறேன். பத்மானி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பெரியத்தை சின்னத்தை பாய். இரு, நானும் வரேன். சாரதாமா, மாப்பிள்ளைக்கு சூடா வடை எடுத்துட்டு வாங்க. அப்ப எனக்கும் சூடா ஒரு வடை. அட மாப்பிள்ளையா, எப்ப வந்தீங்க? காலையிலேயே நம்ம வீட்டுல விருந்து போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவர் கண்ணிலேயே மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, எப்படியாவது இந்த ஆள்கிட்ட இருந்து மாப்பிள்ளையை காப்பாத்திரு. By the way, I am Narayanan, the only big man of this Surya Vamsam family. போன தடவை மாதிரி இந்த ஆள் கல்யாணிய பத்தி பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. எப்படியாவது தடுக்கணுமே. அப்புறம் மாப்ள, இந்த சூரிய வம்சம் ஃபேமிலிலேயே மாப்பிள்ளை சூடா தோசை சாப்பிடுங்க. ஐயோ அத்தை, ஆல்ரெடி இட்லி இருக்கே. பரவாயில்ல, சாப்பிடுங்க மாப்பிள்ளை. மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளை ஒயிட் சட்னி போட்டுக்கிறீங்களா இல்ல ரெட் சட்னி போட்டுக்கிறீங்களா? சாம்பார் ஊத்திக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு சூடா வடை வெந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க மாப்ள. வடை சூடா வரபடி மாமா. கொஞ்ச நேரம் சாப்பிட விடுறீங்களா மாப்பிளைய? தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. நான் எங்க பேசுறேன்? நீதான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்க. சாப்பிடுங்க. இவனை பார்த்தா ஆளு ஒன்றும் அவ்வளோ நல்லவனா தெரியலையே. இவனை எப்படியாவது தனியா சந்திக்கணும். அதுவும் யாருக்கும் தெரியாம. அது சீக்கிரமா நடக்கணும். அப்படி இல்லைன்னா அதை நாமளே உருவாக்குவோம். இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ஆள் என்கிட்ட சொல்லிடுவாரோன்னு இந்த மக்கத்தை டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஆளை தனியா மீட் பண்ணா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுப்போம். உங்க சித்தப்பா கிட்ட இருந்து என் மாப்பிளைய காப்பாத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஆமா, உன் மாப்பிள பச்சை புள்ள பாரு.
அவரு புள்ள பிடிக்கிறவரு புடிச்சிட்டு போயிடுவாரு. ஏன் அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை இல்லையா? மாப்பிளையா மாப்பிள நம்ம பொண்ணு கழுத்துல தாலியா கட்டிட்டாரா? ஏன் ஆபீஸ்க்கு போகலையாமா? நான் போவேன், போக மாட்டேன். அதை கேட்க அவன் யாரு? அது ஏன் இஷ்டம். நீ இருக்கிற பாரு, நீ அவனுக்கு மேல. நான் என்னங்க பண்ண? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? புதுசா வந்தவங்கிட்ட எப்படி பேசணும்ன்ற இங்கிதான் தெரியாதா? எனக்கு லூஸ் மோஷனா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்ரூமுக்கு போயிட்டு வரானா? ஏண்டி வேற காரணமே கிடைக்கல உனக்கு? இப்ப எதுக்கு ஓவரா பில்டப் பண்றீங்க? என்னமோ லூஸ் மோஷன் போய் உடம்பு துருமா இழுச்ச மாதிரி ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க நான் மட்டும் ஏதாவது சொல்லலனா ஜெயந்தியோ வேற யாரோ உங்களுக்கு வேலை இல்ல, கடன் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பாங்க. அதான் நான் முந்திக்கிட்டேன். ஜெயந்திக்கு முன்னாடி உங்க பேரு மோசமா போறதை விட நீங்க மோஷன் போனீங்கன்னு சொல்றது எவ்வளவோ மேல். இனிமே நான் எதுவும் சொல்லலப்பா, நீங்களே சொல்லிக்கோங்க. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு என்ன டென்ஷன்? ஒரு பக்கம் அந்த சாம் பெரிய ஆபீசர் மாதிரி, இன்னொரு பக்கம் உங்க சித்தப்பா மாப்பிள்ளை கிட்ட எங்க குடும்பம் என்ன, எங்க வம்சம் என்னன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே. என்னங்க நீங்க? அவர் பாட்டுக்கு குடும்பத்தை பத்தி சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஏற்கனவே வந்தவங்க மாதிரி இவரு பத்மா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, அந்த ஆள்லாம் ஒரு ஆளு. அவர் பேசி யார் நம்ப போறா? நமக்கு தெரியுங்க, ஆனா வந்தவருக்கு தெரியாதுல்ல. சரி சரி. சாம் என்ன சொல்லுச்சு? மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாரு, என்ன ஏதுன்னு துருவி துருவி கேள்வி கேக்குறா. அதான் அவர் சொல்லிட்டார்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்னு. அப்புறம் என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறது? பெரிய சிபிசிஐடி மாதிரி. இங்க பாரு ராஜு, புதுசா ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா நீ என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பாக்குறன்னு கேக்குறது சகஜம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளைய கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவர் அப்படியே திணறிட்டாரு. திணறிட்டாரா? ஆமா, அவர் ஏன் திணறணும்? அவர் என்ன மாதிரி போய் சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா? என்ன செய்யறாருன்னு சொல்ல வேண்டியதுதானே. சொல்லாம எல்லாமே பேசி ஒரு வழியா மாப்பிள்ளைய அனுப்பி வச்சிட்டேன். அங்க மாப்பிள்ளை போய் என்ன நினைச்சாரோ தெரியல. போனவர் திரும்ப வருவாரோ மாட்டாரோ. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் வயித்துல நான் நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அந்த அமெரிக்கா பொண்ணு வேற நல்லா வேஷம் கட்டுறா. என்னமோ இவதான் பத்மாவை 10 மாசம் சுமந்து பெத்தவ மாதிரி காலையிலேயே குளிச்சு கலசம் வச்சு தீபம் ஏத்துறது என்ன, விரதம் இருந்து சாமி கும்பிடுறது என்ன, கால்ல செருப்பு கூட போடாம வேண்டுதல் இருக்காளாம். என்னை விட என் பொண்ணு பத்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே பாசாங்க பண்றான். அந்த அமெரிக்கா பொண்ணு ஒருத்தி தான் என்னவோ பத்மா கல்யாணத்துக்காக கஷ்டப்படுற மாதிரியும் ஜெயந்தியும் நல்லா ஒத்து ஊதி கம்பட்டம் அடிக்கிறான். இல்ல ராஜு, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அந்த பொண்ணு வேண்டிக்குது. உனக்கு சாமி கும்பிட்டாலும் தப்பு, கேள்வி கேட்டாலும் தப்பு. பாவம் அந்த பொண்ணு. அவ பாவமா? அவ லேசப்பட்ட ஆள் இல்லங்க. அன்னைக்கே அந்த மந்திரவாதி பொம்பளை சொன்னா நான் தான் கேட்கல. என்னத்த பண்றது? யாரு? எந்த மந்திரவாதி பொம்பளை? அவ சாம பத்தி என்ன சொன்னா? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டனே. மந்திரவாதி பொம்பளை வந்து என்னோட நகையை நான் கொடுத்தது, சாம் அதை வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த மனுஷன் ஆடி தீத்துருவாரு. ராஜு, ராஜு, என்ன சொல்லிட்டு இருந்த நீ? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதையும் ராமனும் செல்போன்ல பேசிக்கிட்டாங்களா? சீதையும் ராமனும் செல்போன்ல பேசிக்கிட்டாங்களா? இல்லையே. ஏன் ராஜு, சீதைக்கு ராம சித்தப்பன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல விளக்கமா கேளுங்க, மத்த எல்லாத்தையும் கோட்டை விட்டுருங்க. இதே தலைவலியா போச்சு. அப்பா இல்லாம அம்மா தனி மனுஷியா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த பையன் யாரு என்னன்னு முழு விவரம் தெரியல. அவங்க அம்மாவும் வரல, இன்னும் நிச்சயம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள இந்த ராஜி மாப்பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுறா. அந்த பையன் வந்துட்டான்னு சொன்ன உடனே ஓடுறா, வெள்ளித்தட்டுல சாப்பாடு போட்டு தாங்குறா. அந்த பையன் விஷயத்துல ஏதோ மனசுல உறுத்துது.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. திருகாணி லூசா இருந்திருக்கும் போல, எப்படி கழண்டு விழுந்துச்சுனே தெரியல. நல்ல வேளை உங்களை மாதிரி நல்லவங்க கையில கிடைச்சது. இது இல்லாம மட்டும் போயிருந்தா எங்க வீட்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம நேர்மையா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வீடு இந்த பக்கம் தான் இருக்கு, நான் போய்க்கிறேன். கொடுங்க. வரேங்க. யார் இவன்? நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வரான். சிவனா, whoever come out, otherwise I break the glass. தமிழ்லயே சொல்றேன், யாரா இருந்தாலும் வெளியில வா, இல்ல கண்ணாடியை உடைச்சிருவேன். எங்க அப்பா அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஐம் சாரி. ஸ்ரீனிவாஸ், லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டீங்கன்னா விட்டுடுவோமா? ஹேய், ஸ்பைன்லெஸ் ஸ்ரீனிவாசன். ஆமா, காலையில வரைக்கும் நான் ஸ்பைன்லெஸ் சீனிவாசன் தான். ஆனா இப்ப அப்படி இல்லை. எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? கூப்பிட்டு நானே நின்னு இருப்பேன்ல. யாருன்னு தெரியாம அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல, நீங்க யாரு கூட பேசிட்டு இருந்தீங்க. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைச்சேன். அதனாலதான். எதுக்கு மேன் செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை கால் பண்ணேன் தெரியுமா? நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. எங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லி எனக்கே தெரியாம எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. உங்க அப்பாவுக்கு என்ன பைத்தியமா? அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அப்பா என்ன ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து நான் எப்படியோ கிளம்பி வந்துட்டேன். உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? யாரும் உங்களை தடுக்கலையா? கிளம்பி வந்துட்டேன்னா அப்படி இல்ல. ரிங்கு மாத்துற டைம்ல வாஷ்ரூம் போறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம பின்பக்க வழியா தப்பிச்சு கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ண கார் இப்ப வேலூர் வந்து தாங்க நிப்பாட்டுறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்ல, நான் கூட சினிமால வர மாதிரி உங்க அப்பா கிட்ட பஞ்ச் டயலாக் எல்லாம் அடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சினிமால தாங்க பிள்ளைங்க பேசினா அப்பா எல்லாம் கேட்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப ரேர் தான். சரி விடுங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் பேச டைம் இல்ல. முதல்ல பத்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் பத்மா ஃபேமிலியில பேசி எங்க அப்பாவை மன்னிச்சு எங்க குடும்பத்தை ஏத்துக்குங்கன்னு சொல்லணும். முதல்ல கார்ல இருங்க, போயிட்டே பேசிக்கலாம். பத்மா அன்னைக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்கன்னு இவர்கிட்ட எப்படி சொல்றது? வாங்க.
சிஸ்டர், ஏதோ டீப்பா திங்க் பண்றீங்க போல. ஆ, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பத்மாவை கல்யாணம் பண்ண போறேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு நான் அண்ணன் முறை. அண்ணா, பிரதர், அங்கதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். பத்மா அன்னைக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டோன்ட் வரி. இதையே நீ முன்னாடியே சொல்லல. அத சொல்லதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து ஒரு தடவை பத்மானிய பார்த்து பேசினா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். பத்மாவுக்கு இந்த கல்யாணத்துல ஓகேவா? இல்ல, முதல்ல நீங்க வாங்க, பத்மானிய பார்த்து பேசுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். திரும்பவும் சொல்றேன், உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப யோசிக்கிறாரு. இவர்கிட்ட வேற மாதிரி தான் பேசணும். உங்க காதல் உண்மைதானே? பத்மானிய நீங்க ட்ரூவா லவ் பண்றீங்கல்ல? கண்டிப்பா அந்த காதலுக்கு இருக்கிற பவர் உங்களை சேர்த்து வைக்கும். எங்க காதல் உண்மையான காதல் தான். எங்க காதல் கல்யாணத்துல தான் ஒண்ணு சேரும். அண்ணா, ஏன் இவ்ளோ வேகமா போறீங்க? இல்ல, பத்மாவை பார்க்க போறேன்ல, அந்த ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் தான். ஆமா, நீங்க போன உடனே உங்களை வாங்க மாப்பிள்ளைன்னு வரவேற்க போறாங்க. நாம போறது திருட்டுத்தனமா போக போறோம். ஃபர்ஸ்ட் வண்டியை எப்படி ஓரமா நிப்பாட்டுங்க. நீங்க பத்மானிய வீட்ல யாருக்கும் தெரியாம தான் பார்க்க போறீங்க. அதுக்கு நம்ம ஒரு பிளான் போடுவோம். என்ன பிளான்? சரி, வெளியில வாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? வாங்க. இப்படிதான் போக போறோம். என்னங்க, இந்த பக்கம் கேட் எதுவும் இல்ல, எப்படி போறது? பிரதர், இது காம்பவுண்ட் வால். இது மேல ஏறி குதிச்சு அந்த பக்கம் போனாதான் வீட்டுக்குள்ளேயே போக முடியும். எகிரி குதிச்சா? நானா? ஐயோ சாமி, என்ன ஆள விட்டுருங்க, என்னால முடியாது. பிரதர், நீங்க ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கீங்க? நானே எவ்ளோ வால் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீங்க என்னடா இப்படி கஷ்டப்படுறீங்க? இல்ல, வீக்கெல்லாம் இல்ல, எனக்கு இந்த மாதிரி முன்ன பின்ன செவரேறி குதிச்செல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அதான். நீங்க ஒன்னும் பத்மாவதி அண்ணிய பொண்ணு கேட்டு வரல, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மீட் பண்ண வந்திருக்கீங்க. இதான் ரூட். எகிரி குதிச்சு வாங்க, நான் கேட் வழியா அந்த பக்கமா வரேன். ஓகே?
பாரேன், செவிரேறி குதிச்சதுல என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, ஷர்ட் வேற கிழிஞ்சிச்சு. இப்படியே போய் நான் எப்படி பத்மா மீட் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ரூமுக்கு வந்துருங்க, அங்கே ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. சூர்யா ட்ரெஸ் உங்கள் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதை போட்டு பத்மா அண்ணியை மீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்க ஈஸியா தான் இருக்கு சிஸ்டர், ஆனா பிராக்டிக்கலி எப்படி இதெல்லாம் முடியும்? எல்லாம் நல்லதா இருக்கும், வாங்க. ஐயோ சிஸ்டர்,